அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு NF லைஃப் ஸ்டைல். ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம நண்டு ரசம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன தேவையான பொருள் பார்த்துடலாம். மஞ்சள், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, அப்புறம் தக்காளி, மல்லிக்கீரை, அப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். எவ்வளோ அளவுங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன். ஒரு பச்சை மிளகாவும் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இது எல்லாத்தையும் இப்போ நம்ம இடித்து எடுத்துக்கலாம். அரைச்சி போடுறத விட இடித்து போட்டால் நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையுமே இடித்து எடுத்துக்குவோம். இது இப்போ இந்த டயத்தில் கொரோனா டயத்தில் சளி பிடிச்சிட்டு இருந்தால் ரொம்ப நம்ம பயப்படலாம் தேவையில்லை. இந்த மாதிரி நல்லா ஒரு காரஞ்சாரமாக நண்டு ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். தலையில் உள்ள தண்ணிலாம் இறங்கிடும். மூக்கால் ஊற்றுறது, கண்ணால் ஊற்றுறதுலாம் நின்றோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா காரஞ்சாரமாக இருக்கும். அந்த சளி பிடிச்சிருக்கும் போது நல்லா டேஸ்ட்டாகவும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். கடுகு, அப்புறம் ஜீரகம், மிளகு, மல்லித்தூள், அப்புறம் பெருங்காயம், வெந்தயம், காஞ்ச மிளகாய், அப்புறம் நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் கடுகு போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் வெந்தயமும் போட்டுக்கலாம். அப்புறம் காஞ்ச மிளகாய், அப்புறம் கருவேப்பிலை. நல்லா கடுகு வெடிக்கிற வரைக்கும் வதக்கிக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம இடித்து வச்சுருந்த இஞ்சி, பூண்டு, பச்சை மஞ்சள், வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் எல்லாமே அதிலே இடிச்சிருக்கேன். அதையும் அதில் சேர்த்துருவோம். நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். அப்புறம் தக்காளி வெட்டி வச்சுருக்கிறதையும் அதில் ஆட் பண்ணிடலாம். நான் பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். நல்லா தக்காளி வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் மூடி வைப்போம். இப்போ அதுக்கடையில் இன்னொரு பவுலில் நம்ம நண்டை தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். அதில் மிளகு, ஜீரகத்தூள், அப்புறம் மல்லித்தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ இதுவும் நல்லா வதங்கிடுச்சு. இதில் இப்போ பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை நம்ம நண்டு போட்டு வச்சுருக்கோம்ல, அதில் தூக்கி கொட்டி அது நல்லா கொதிக்க விட்டுடலாம். இவ்வளோ தான் நண்டு ரசம். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கொஞ்சம் உப்பு பத்தலை ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் லெமனும் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம புளியெல்லாம் சேர்க்கல. நம்ம புளிப்புக்கு தகுந்த மாதிரி லெமன் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் இல்லைனா புளியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கொஞ்சம் புளி பத்தலை, இன்னும் கொஞ்சம் லெமன் ஆட் பண்ணிக்குவோம். நல்லா கொதிக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நல்ல வாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ லாஸ்ட்டாக மல்லித்தலை தூவி நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இப்போ அடுத்து நண்டு வறுவல் செய்ய போகிறோம். நான் நண்டோட கால்லாம் போட்டு நண்டு ரசம் வச்சுட்டேன். இப்போ இது அதோட உடம்பெல்லாம் வச்சு நம்ம நண்டு மசாலா தான் செய்ய போகிறோம். நண்டு வறுவல், நண்டு மசாலா எது வேணாலும் சொல்லிக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை மிளகா உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். அதில் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வெங்காயம் ஒரு 2 ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம்.
இப்போ நல்லா வதக்கியாச்சு. இதில் வந்து இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நான் இடித்து சேர்த்துருக்கேன், பேஸ்ட்டாக போடாமல் இடித்து சேர்த்துருக்கேன். நல்லா ஃப்ளேவரபுளாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போயுமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி பூண்டு அரைச்சோ இல்லை இடிச்சோ போட்டிங்கன்னா அது தனி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. கொஞ்சம் நேரம் அப்படியே எண்ணெயில் இருக்கட்டும். அதில் வந்து இப்போ நம்ம வந்து மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஜீரகத்தூள் பெருஞ்சீரகத்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். அப்புறம் வந்து இது நல்லா வதங்கட்டும். அந்த இடையில வந்து நம்ம இந்த நண்டு கால் பெரிய காலை வந்து இடிச்சிட்டு நம்ம போட்டோம்னா நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும். மசாலாலாம் உள்ளர போய் இன்னொன்று நம்ம உடச்சி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இதை இடித்து எடுத்துக்கும். பாருங்கள் நல்லா எண்ணெயில் வதங்கிருச்சு மசாலா. இப்போ வந்து நண்டு அதில் ஆட் பண்ணிடலாம். பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இன்னொரு சைடு வந்து இப்போ நான் வந்து கூட்டு செய்கிறதுக்கு பருப்பு வேக வச்சிட்ருக்கேன். அதில் 3 பல் பூண்டு ஆட் பண்ணி அது ஒரு சைடு வேகட்டும். நல்லா பிரண்டு வருது பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இதை நல்லா இன்னும் பிரண்டு வரத்துக்கு வெயிட் பண்ணணும் நம்ம. அப்பப்போ இந்த மாதிரி மிக்ஸ் மட்டும் பண்ணி விடுங்க. கலர் மாதிரி எப்படி இருக்குது பாருங்கள் பார்க்க. பருப்பும் ஒரு சைடு வெந்துருச்சு. இப்போ அதில் கட் பண்ணி வச்சுருக்க கீரை ஆட் பண்ணிட்டேன். அதில் கொஞ்சமாக பெருஞ்சீரகத்தூளும் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்குவோம். நல்லா கீரை வேகட்டும். இந்த சைடு நண்டு வறுவலும் ரெடி ஆகிடுச்சு. அதில் மல்லித்தலை தூவி நம்ம ஆஃப் பண்ணியாச்சு. கீரையும் நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் வற்றி வரணும். இப்போ இந்த கூட்டுக்கு வந்து கொஞ்சம் தாளிச்சிடலாம். எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் தேவையான அளவு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு 4-5 நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா அதை எண்ணெயில் வதக்கிட்டு இப்போ அந்த கூட்டில் வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. ரசத்துக்கு வந்து பொதுவாக கூட்டு இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் இந்த கீரை கூட்டு பண்ணேன். இன்னொரு சைடு வந்து ரைஸும் வச்சாச்சு குக்கரில். இப்போ நம்ம எல்லாத்தையும் சர்வ் பண்ணிவிடுவோம். ரைஸும் ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னும் ஒரு விசிலில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்பளமும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ சாப்பிட போகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு சின்ன வயசுலேருந்தே நண்டுனா ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான லன்ச் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இதை சாப்பிட்டுட்டு தான் மறுவேளை பார்ப்பேன். இதில் கொஞ்சம் நெய்யும் ஆட் பண்ணிக்குவோம். நல்லா வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம ஃப்யூச்சர் வீடியோலாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.